அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் கண்ணியம் நிறைந்த ரமலான் என்ற இந்த மாதத்தில் கண்ணியம் நிறைந்த ரமலான் என்ற இந்த மாதத்தின் பிறை பார்க்கப்பட்ட அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகம் ஆர்வமூட்டிய இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய பள்ளிவாசலில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய சில அடிப்படை தகவல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். என்றாலும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் என்பதனால் ரமலான் சம்பந்தமான ஒரு சில வசியத்துகளுக்குரிய கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். ரமலான் என்ற இந்த மாதம் வரப்போகிறது என்றவுடன் சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய ஈமான் கொண்ட அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஒரு வகையான ஒரு பூரிப்பு ஏற்படும். அதிலும் குறிப்பாக இந்த பிறை தேடக்கூடிய நேரத்தில் பிறை கிடைச்சிருச்சா இல்லையா, நமக்கு 12 மாதங்களும் பிறை தேடப்படுது. அப்பவெல்லாம் இல்லாத ஒரு பூரிப்பு ஹஜ்ஜு பெருநாளுக்காக வேண்டி அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தேடப்படும் போது இல்லாத பூரிப்பு, ரமலான் மாதத்தினுடைய பிறை என்ற உடனே ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி நம்முடைய உள்ளத்தில் வருவதில் இருந்தே இந்த மாதத்தை நாம் எந்த அளவிற்கு நேசித்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதம் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களையும் ஆரம்ப கட்டத்தில் ஈமானோடும் நம்மை நன்மையோடும் இணைத்து வைப்பதோடு இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் கடக்கும் போது அப்படியே நமக்கு உள்ள ஒரு சோர்வு ஏற்படும். இரவு தொழுகையில் 1 மணி நேரம் நிற்க ஆரம்பித்த நாம் அரை மணி நேரம் நிற்பது கூட கஷ்டம் என்பதை போன்று மாறிவிடும். பிறகு கடைசி 10 பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு நம்ம சென்று விடுவோம். அந்த கடைசி 10 கூட ஷைத்தான் என்ன சொல்லுவான்னா, ஒற்றைப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான், பாக்கி இருக்கிற 5 இரவுகள் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ரமலானை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக எதிர்பார்த்தோமோ அந்த அளவிற்கு ரமலானை வெறுக்கக்கூடிய மனநிலையில் சில முஸ்லிம்களும் தள்ளப்படுவார்கள். அப்போ இந்த ரமலானில் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு தருணம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லா என்ற ஒரு தலை சிறந்த தாபி, இந்த தாபி ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக செல்கிறார்கள். மக்கள் எல்லாம், முஸ்லிம் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தலை சிறந்த மார்க்கறிஞர் ஹசன் அல் பஸரி அவர் பயான் பண்ணுறார் அடக்கம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ அந்த மக்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். மக்களே, இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மனிதர், இவருக்கு ஒருவேளை இந்த துன்யாவில் வாழ்வதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இவர் நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆள் மௌத்தாயிட்டார், வானவரை பார்த்தாச்சு, ரூஹு பறிக்கப்பட்டாச்சு, குளிப்பாட்டி கொண்டு வந்து அடக்கமும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவருடைய கபர் விசாரணை, மறுமை விசாரணை, சொர்க்கமா நரகமாங்கிற இடத்துக்கு போயிட்டார் அவர். இனிமேல் அவர் பாடுபட்டாலும் கெஞ்சி கூத்தாடினாலும் மீண்டும் இந்த துன்யாவுக்கு வர முடியாது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். நபிமார்கள் ஆசைப்பட்டாலும் துன்யாக்குள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிடியில், இறைவனுடைய அந்த கடுமையான பிடிக்குள் அகப்பட்ட இந்த மனிதர், ஒருவேளை இறைவன் அந்த நபருக்கு வாய்ப்பளித்து துன்யாவில் வாழ்வதற்கு ஒரு வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க? நன்மை தான் செய்ய போறாரு, வானவரை பார்த்தாச்சு, சொர்க்கத்தை பார்த்தாச்சு, நரகத்தை பார்த்தாச்சு, ரப்புடைய எல்லா வகையான அத்தாட்சிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு தீமை செய்ய ஆசை வருமா? அவர் கண்டிப்பாக நன்மையைத்தான் செய்வார், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் நன்மையை மட்டும்தான் செய்வார் என்று சொல்கிறார்கள்.
அந்த நேரத்தில் ஹசன் அல் பஸ்ரி அடுத்த கேள்வி கேட்கிறார், இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமான்னு கேட்கிறார். அப்போ எல்லா மக்களும் சொல்றாங்க வாய்ப்பு வழங்கப்படாது. ஆனால் அந்த வாய்ப்பை இப்போது நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான். அந்த வாய்ப்பை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான்? நன்மை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் தான் அவர் செய்வார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த துன்யாவில் நாம் வாழ்வதனுடைய அடிப்படையை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. நாம ஏன் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம் இது குறித்து இன்னொரு மார்க்க அறிஞர் சொல்றாரு, ஒருவேளை இறந்த மனிதர்கள் இந்த துன்யாவுக்கு மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், ஒரு நாள் வாழ்வதற்கல்ல அவருக்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் ரமலானத்தை எதிர்பார்ப்பார். ஏனென்றால் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ்விடத்தில் அளவு கடந்த ஒரு பெருமதிப்பை அல்லாஹ் தருகிறான். ஒரு திக்ரை அல்லாஹ் சாதாரணமாக பார்க்கல, ஒரு குர்ஆனில் ஓதப்படுகிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சாதாரணமாக பார்க்கல, நாம் தொழக்கூடிய ஒரு 2 ரக்காயத்து தொழுகை அல்லாஹ் சாதாரணமாக பார்க்கல. நாம் செய்கிற எந்த நன்மையாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிக நற்கூலியை நற்பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதில் குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி அதிகமாக பெண்கள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு சில மக்கள் எல்லாம் எப்போதும் 12 மாதங்களும் பள்ளியோடு தொடர்பில் இருப்பாங்க. சில மக்கள் மட்டும் என்னன்னா இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் பள்ளியோடு தொடர்புக்கு வருவாங்க. இது இயல்பு. இது ரசூலுல்லா காலத்தில் இருந்து இதான் நடக்குது. அது மாற்ற இயலாது. ஆனால் இந்த ஆரம்பத்தில் இருந்து பள்ளி தொடர்போடு இருக்கிற மக்கள் இந்த ரமலானில் மட்டும் பள்ளிக்கு வருவாங்கல்ல, அந்த மக்களை ஒரு ஏளனமாக பார்ப்பது. இப்போ தான் பார்க்க முடியுது உங்களை, அடுத்த ரமலானில் தான் பார்க்க முடியும் போல. ரமலானுக்கு ரமலான் தான் பள்ளிவாசலுக்கு வர மாதிரி தெரியுது, மற்ற நேரம்லாம் உங்களை ஆளாக பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சு, ஒரு கேலி கிண்டல் மாதிரியான ஒரு பேச்சு, இதெல்லாம் இயல்பாக நம்ம மனிதர்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் இஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன காரணம் என்றால், ஒரு மனிதனுடைய ரகசிய வாழ்க்கையில் ஏற்படுகிற அமல்களில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் எதை அல்லாஹ் நிராகரித்தான் யாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் பாவத்தை செய்த விபச்சாரங்கிற பாவத்தை இஸ்லாம் சாதாரண பாவமாக பார்க்கல. அந்த பாவத்தை அல்லாஹ் மிக கடுமையான பார்வை கொண்டு பார்க்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த பாவத்தை செய்த ஒரு பெண் அற்ப நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கினான். பெரும் பெரும் நன்மைகளில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஒரு பெண் அற்ப பூனையை பட்டினி போட்டு கொலை செய்ததால் நரகத்திற்குரியவள் என்று மார்க்கம் சொல்கிறது. நாம் எந்த நன்மைகள் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, செய்த நன்மையை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதுதான் முக்கியம். நான் 1000 ரக்காயத்தை தொழுதுட்டேன், லட்சம் நோன்பு வைத்து விட்டேன், 100 ஹஜ்ஜு செய்து விட்டேன், அது முக்கியம் கிடையாது. நீங்கள் செய்ததில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதுதான் முக்கியம். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய தோழர்களில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து உமர் ரதியல்லாஹு அவங்களுடைய மரணத்துக்கெல்லாம் பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபர் இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏதாவது தர்மம் இருந்தால் தாங்க. அவர் கையில் இருந்த ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த தர்மத்தை பெற்று அந்த யாசகம் கேட்கிற நபர் சொல்கிறார், அல்லாஹ் உங்களுடைய இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், கூலி அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், கடுமையான முறையில் தேம்பி அழுகுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த மனிதர் சொன்ன வார்த்தைக்கு ஏன் இப்படி அழுகுறீங்க, என்ன அவசியம்? நான் எவ்வளவோ தொழுது இருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், ஜிகாது செஞ்சிருக்கிறேன், ஹிஜ்ரத் பண்ணியிருக்கேன். வாப்பா கூட தன் தந்தை உமர் ரதியல்லாஹு அவர்களோடு மக்காவில் ஆரம்பத்தில் சிறுவராக இருக்கும்போது ஹிஜ்ரத் செய்து வந்தவன். ஏராளமான ஜிஹாதில் ஈடுபட்டிருக்கிறேன், ஏராளமான நன்மையை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் என்னிடத்திலிருந்து அல்லாஹ் 2 ரக்காயத்து தொழுகை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் மௌத்தை என்னைக்கோ விரும்பி இருப்பேன். எனக்கு மௌத்து மேலே ஆசை கிடையாது, மௌத்தை நான் விரும்பலை. ஏன் தெரியுமா? நான் நன்மை செஞ்சேங்கிறது முக்கியம் இல்லை, எதை ஏற்றுக்கிட்டான் எதை அல்லாஹ் நிராகரிக்கிறான்னு எனக்கு தெரியாது. நான் லட்சக்கணக்கில் செய்திருக்கலாம், செய்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும்னா நானும் சொர்க்கவாசி தான். ஆனால் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, ஒரு 2 ரக்காயத்தையாவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானான்னு எனக்கு தெரியாது. ஒரு முஸ்லீம் என்ன வேண்டிய அடிப்படை என்ன தெரியுமா? நான் எவ்வளவு நன்மை சேர்க்கிறேன் என்பது முக்கியமல்ல, சேர்த்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படியாக வைத்திருக்கிறேனா இல்லையா, இதை நாம் அடிப்படையாக சிந்திக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் புதிதாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடிய இடத்தில் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணும். அவர்களை அரவணைப்போடு மீண்டும் பள்ளியின் பக்கம் வரக்கூடிய வகையில் தான் அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கணும். இது ஒரு செய்தி. அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய காலத்தில் ஆரம்பத்தில் இப்படி ஒரு கூட்டம் வரும், ஒரு 40-50 பேர் பள்ளிவாசலில் முதல் சஃபில் 2வது சஃபில் அப்படி கூட்டங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பார்கள். பெண்களை பார்த்தோம்னா ஆண்களெல்லாம் போட்டி போட்டால் தோற்றுருவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு பெண்களுடைய கூட்டங்கள் அதிகரிக்கும் பள்ளிவாசல்களில்.
ஆனால் ஆரம்பத்தில் ஒரு 4-5 இரவு தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கும். அப்படி இறங்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரமலானை நாம் சரிவர கடைபிடிக்காத மக்களில் ஒருவராக ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ரமலான் கடக்கத்தான் ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கும். முதல் நோம்பில் இருக்கிற ஆர்வம் 2வது நோம்பில் கூடிரும், 2வது நோம்பில் இருக்கிற ஆர்வம் 3வது நோம்பில் கூடிரும். ஏன்? ரமலான் போகுது, நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்குது. நம்ம இன்னைக்கு தான் முதல் நோம்பில் உட்கார்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா 10வது நோம்புன்றுவாங்க, நாளைக்கு 20வது நோம்புன்றுவாங்க, ஒற்றைப்படை இரவு வந்துருச்சுவாங்க, கடைசி ஒற்றைப்படம்பாங்க, நாளைக்கு பெருநாள் அறிவு பண்ணிடுவாங்க, தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ரமலான் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ரசூல்லாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், நேற்றைய நோன்பை போன்று இன்றைய நோம்பில் இருக்க மாட்டாங்க, இன்றைய நோன்பை போன்று நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆர்வங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய இறுதி 10ஐ அடைந்து விட்டால் தன்னுடைய கீழாடையை வரிந்து கட்டி கொள்வார்கள். நன்மை செய்யணுமா, அந்த ஆடையை கட்டக்கூடிய முறை இருக்குல்ல, ரொம்ப படபடப்பாக ரசூலா ஆயிடுவாங்க, துடிப்பாக மாறி விடுவார்கள். ரசூல்லாவை ஒரு முதியவர்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. மனைவிமார்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள், எழுப்பி விடுவாங்க. இரவு வேளை வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக ஆயத்தப்படுவார்கள் என்பதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த மனநிலைக்கு நம்ம வரணும். இந்த ரமலானை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த மாதத்தில் நம்மளை உட்கார வச்சுட்டான். அதிகமான நன்மைகளை நம்மால் இயன்ற அளவுக்கு செய்து மரணத்திற்கு முன்பாக இந்த ரமலான் கபரில் வந்து பேசணும். வாழ்க்கையில் எத்தனையோ பல ரமலானை கடந்தான், ஆனால் இந்த ரமலானை மிகச் சரியாக பயன்படுத்தி விட்டான் என்ற நிலைக்கு நம்ம வரணும். அதற்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நன்மைக்குரியதாக மாற்றுவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் செய்யணும். எந்த அளவிற்கு அந்த முயற்சிகளை செய்யலாம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஏராளமான நன்மைகளுக்கான வழிகளை சொல்லி தந்தாங்க. குர்ஆனை ஓதுவதை சொன்னாங்க, திக்ருகளை சொன்னாங்க, அதிகப்படியான தொழுகைகளை சொன்னாங்க, அதிகப்படியான சதக்காக்களையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் 10 இருந்து 700 மடங்கு வரை நன்மைகள் அதிகரிக்கப்படுகிறது. ஒரு நன்மை 2 நன்மை கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் எப்படி அதிகரிக்கப்படும்? 10 மடங்கில் இருந்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மைகளை அதிகரிக்கிறான். அப்படி அதிகரிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னா அதிகமாக ரமலான் முழுவதும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ரமலான் 30 இரவு அல்லது 29 இரவு இதே இப்போது வந்ததை போன்று அதே ஆர்வத்தோடு வந்து நன்மைகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கணும். ஒன்று. 2வது செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரமலானில் என்ன நன்மை செய்யனே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க, என்ன செய்யனே தெரிலங்க. ஒரு சில பேர் திட்டமிட்டபடி செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆனை முடிச்சிடணும், 8 ரக்காயத்து தொழுகை அதை முடிச்சிடணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்பின் சுன்னத்துகளை தொழுதரணும், கொஞ்சம் தர்மம் செய்யணும், கொஞ்சம் திக்ர் பண்ணணும். திட்டமிட்டபடி 30 நாள் போயிடுவாங்க. சில பேர் திட்டமிடுவாங்க, ஒரு நாளைக்கு 5 ஜுஸு, 6 நாளில் ஒரு குர்ஆன், 30 நாளைக்கு 5 குர்ஆன், இப்படி பிளான் போடுவாங்க. ஒரு நாளில் 5 ஜுஸு முடிச்சிருவாங்க. 2வது நாளில் நடக்காது, அது 3வது நாளில் நடக்காது. பல பேர் பல திட்டமிடுவார்கள், ஆனால் திட்டமிட்டபடி நடக்காது. அப்படி திட்டமிட்டபடி நடக்கலை அப்படின்னா அதற்கு ஒரு சில வழிமுறைகளை, சில நன்மைக்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க. யாராவது திட்டமிட்டு கரெக்டாக நடந்தீங்கன்னா அவங்க அந்த ரூட்லேயே போயிருங்க. நான் பல ரமலான வீணடிச்சிட்டேன், அந்த மாதிரி இந்த முறை வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில ஒவ்வொரு இரவுலையும் நான் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. அந்த ஒரு நாள் முழுக்க, இந்த இரவு வந்துட்டோமா முதல் இரவு, அடுத்த இரவு வரை இதை செய்யுங்க. 2வது இரவுல இன்னொரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், 3வது இரவு வரை அதை செய்யுங்க. இப்படியே ஒரு 30 இரவுகள் நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்வதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அமலாக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, சூரா இஹ்லாஸ் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத். நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க. நீங்கள் கடையில் இருக்கலாம், டிரைவிங்கில் இருக்கலாம், பைக் ஓட்டலாம், சும்மா உட்காந்துருக்கலாம். இப்போ நைட்டு போனோன்னா தூக்கம் வராது. யாருக்காவது வருமா? 11 மணிக்கு தூங்கிடுவோமா? தூங்க மாட்டோம். 2 மணி ஆயிரும், 1 மணி ஆயிரும். அது முதல் நோம்பு பார்த்தீங்களா, என்ன சகர் செய்யணும்னு திட்டம் போட்டு 2 மணி ஆயிரும். அப்படிலாம் அப்படி பேசி சிரித்து விளையாண்டு டிவி போட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசி இப்படியே 2 மணி 3 மணி. இன்னைக்கு தூங்கலைங்கிறது தான் அதிகமான வீடுகள் நடக்குமே தவிர தூங்கிட்டான்னு பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நடக்கும். அப்போ அப்படி ஒரு நிலையில் வீணான பேச்சுக்களை கழிக்காமல் இருக்கணும்னா இந்த சூரா இஹ்லாஸை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருங்கள். நாளைக்குள்ளே எத்தனை முறை ஓதுறோங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நபித்தோழர் ரசூல்லாவுடைய காலத்தில் தன்னுடைய வீட்டில் இஷா முடிச்சுட்டு வரார். ரமலான் அல்லாத காலத்தில் நடக்குது. இஷா முடிச்சுட்டு வந்தவர் வீட்டில் வந்து தூங்குவதற்கு வந்தவர்
தூங்கலை, சூரா இஹ்லாஸை ஓதிக்கொண்டே இருக்கிறார் நைட்டு முழுக்க. இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, நைட்டு முழுக்க தொழுதாதான் நன்மை நம்ம நினைக்கிறோம். அப்படி எல்லாம் வைக்கல. பெரும் ஆர்வம் உள்ளவர்கள் தொழுகையின் மூலமாக நன்மை பெற்றுக்கங்க. ஆர்வம் கொஞ்சம் குறையுதா, இது மாதிரியான சின்ன சின்ன அமல்களை கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். சூரா இஹ்லாஸை இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார். பக்கத்து வீட்டில் உள்ளவர் காதில் அது விழுது. இவர் என்ன குழுவெல்லாம் சூறா ஓதுறாரு, அடுத்து ஃபலக்குக்கு போகணுமா இல்லையா, நாசுக்கு போகணும், சூரா ஃபாத்திகா ஆரம்பிக்கணும், சூரா பக்கரா, அப்படி ஓதுனா பிரச்சனை இல்லை. சூரா இஹ்லாஸையே மீண்டும் மீண்டும் ஓதுகிறார், ஃபஜர் வரை ஓதிக்கொண்டிருக்கிறார். ரசூலாட்ட மறுநாள் காலையில் கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே இவர் என்னன்னு கேளுங்க, இஹ்லாஸ் ஓதுனதுல தப்பு கிடையாது, இஹ்லாஸை மட்டும் ஓதுறாரு, அது ஏன்னு கேளுங்க நீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தாங்களோ அவங்கள பார்த்து சொன்னாங்க, இன்ன தோழரே, சூரா இஹ்லாஸ் என்பது குர்ஆனில் 1/3 பகுதி என்பது உங்களுக்கு தெரியாதா? 1/3 பகுதினா என்ன அர்த்தம்? 10 ஜுஸு ஓதுனா என்ன நன்மையோ அதை சூரா இஹ்லாஸை ஓதி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 முறை சூரா இஹ்லாஸை ஓதினால் குர்ஆனை ஓதிய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம், லேசில் கிடைக்குமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அலிபே எனக்கு தெரியாது, நான் இன்னும் படிக்கலை, எனக்கு கண்ணு கூட எனக்கு புலப்படலை, கை அந்த அளவுக்கு ஸ்பீடாக வராது, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, குர்ஆனே எடுக்க வேண்டாம், வரல இல்லை விட்டுருங்க. சூரா இஹ்லாஸை ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமைக்கிற நேரம் அப்போ ஓதுங்க, பாத்திரம் கழுவுற நேரம் ஓதுங்க, துணி துவைக்கிற நேரம் ஓதுங்க. தூக்கம் வரலை, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நமக்கு மட்டும் தூக்கம் வராது. இந்த ரமலான் நேரத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை, நமக்கு மட்டும் எல்லாம் தூக்கத்தை கொடுக்க மாட்டான். சார் தூக்கத்தை கொடுக்கலே எந்திரிச்சு ஒளி செஞ்சு ஒரு 2 ரக்காத் தொழுவோமே மனசு வராது, ஷைத்தான் விட மாட்டான். அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதி இந்த ஒரு நாளுக்குள்ள எத்தனை முறை ஓதுறோன்னு நீங்களே பார்த்துக்கங்க. ஒரு 1000 முறை ஓதிடுவோமா, ஒரு 2000 முறை ஓதிடுவோமா? ஏனென்றால் ஒரு முறை ஓதினால் 10 ஜுஸு ஓதுன நன்மை. இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் ஓதினால் அதனால் கிடைக்கக்கூடிய கூலிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வேற ஏதாவது திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அமல் செய்யுங்க. திட்டம் எதுவுமே இல்லைன்னா இதன் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போ நேரத்தினுடைய அருமையை கருதி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை சொல்லி அந்த தலைப்புடைய பீடிகையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நாளைக்கு, ரமலானுக்குள்ள ஒரு 15 நாளைக்கு வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு தொடர் உரையை நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். சென்ற வருஷம் மனித வாழ்வியலும் இறைவனின் வழிமுறையும் என்ற தலைப்பில் குறிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் தொடரை நம்ம எடுத்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த வாழ கற்றுத்தரும் இஸ்லாம்ங்கிறது தனி தலைப்பு இல்லை, அந்த தலைப்பினுடைய தொடர் தலைப்பு. என்றாலும் பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்திய தலைப்பு இது. இந்த பொருளாதாரம்னா இது ஹராம்னு பேசுவாங்களா? அப்படி கிடையாது. வட்டி ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோசடி ஹராம், ஏமாற்றுவது ஹராம், அதே போன்று வந்துடுன்னா இன்னென்ன வியாபாரமெல்லாம் ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பேசலை, அதை பேசினா நமக்கு பிடிக்காது இந்த நேரத்தில். அப்போ எதை பற்றி மையப்படுத்தி பேசப்படுகிற தலைப்பாக இது இருக்கும் என்றால், நம்ம சமூக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், பணம் சம்பாதிக்கிறதே தப்புன்னு நினைக்கிற மக்கள்லாம் உண்டு. ஏழையாகவே இருக்கணும், ஏழையாக இருந்தால் தான் நம்ம எங்கே போவோம்? சொர்க்கம் போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணம் சொல்லியிருக்கிறாங்க, இத்தல் ஆத்து ஃபில் ஜன்னா ஃபராய்த்து அக்தர அஹ்லிகள் ஃபுக்கரா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் அதிகமான ஏழைகள் இருந்தார்கள். இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, சொர்க்கத்தில் நிறைய ஏழைகள். அப்போ எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு, நம்ம ஏழையாக இருக்கணும், ஏழையாக இருந்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா அபூபக்கர் ரதியல்லானவங்க அதை செஞ்சுருக்கணும், உமர் ரதியல்லானவங்க அதை செஞ்சுருக்கணும். அவங்க அப்படி இல்லை, அவங்க பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருந்தாங்க. அப்போ ஏழைகள் சொர்க்கம்ங்கிறத நம்ம மக்கள் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏழையாக இருந்தால் சொர்க்கம்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே ஏழையார் அப்படி கிடையாது. பணம் சம்பாதிப்பதை இஸ்லாம் ஆர்வப்படுத்தியதை போன்று உலகத்தில் எந்த மார்க்கும் ஆர்வப்படுத்துவதில்லை. நிறைய சம்பாதின்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு, அதிகமான முறையில் செல்வத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அதற்கான சில நியத்து இருக்கணும், சில மனதில் சில உறுதிப்பாடு இருக்கணும், சில செயல்பாடு அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டு நீங்கள் கோடியாக சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அதை விட பல கோடி அல்லாஹ் அதிகப்படுத்துவான். பணத்தை பெருக்குவது எப்படி, இதை இஸ்லாம் சொல்லுது. பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதும் அதை செலவழிப்பதும் எப்படி, அதை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் தான் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு தலைப்பு என்பதை நினைவுபடுத்தி நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை பலதரப்பு மக்கள் வைப்பாங்க. என்னப்பா நாங்கள்லாம் வாழ கற்றுத்தந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், இஸ்லாம் அப்படி கிடையாது. ஏன் அவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்னப்பா அப்போ பார்த்தாலும் துன்யா அற்ப உலகங்குது, துன்யா வேஸ்ட்டுங்குது, துன்யாவுக்காண்டி வாழாதங்குது, மறுமைக்காக வாழுங்குது. அப்போ இது என்ன வாழ கற்றுத்தந்த மார்க்கமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தில் தான் துறவரம் கிடையாது. அப்போ எது வாழ கற்றுத்தந்த மார்க்கம்? மற்ற எல்லா மார்க்கத்திலும் துறவரம் இருக்குல்ல, துறவரம் போனால் நல்லதுன்னு சொல்கிற மார்க்கங்கள் தான் உலகத்தில் எல்லாம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? துறவரம் போனால் நீ நாசமாக போயிடுவேன், துறவரம் போனால் நீ இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள மாட்டேன்.
எனக்கு என்ன திருமணம் வேண்டாம், பிள்ளை குட்டிகள் வேண்டாம் என்ற மனநிலைக்கு நீ போனால் இறைவனின் அன்பை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்போ இஸ்லாம் தானே வாழை கற்று தந்திருக்கு. தற்கொலை செய்வதை உலகத்தை எந்த மார்க்கமாக தடுத்திருக்குதா? இஸ்லாம் தான் தடுத்திருக்கு. அப்போ வாழை கற்று தந்த மார்க்கம் எது? வாழ்ந்தே ஆகணும், இப்படித்தான் வாழணும், நான் ராஜாவா வாழு அப்படிங்கிற எல்லா விதமான செயல் திட்டத்தையும் கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அப்போ எப்படி அந்த பணத்தை கையாள்வது, இது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த அந்த நியதிகள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, பணத்தை யாரும் வெறுக்க மாட்டாங்க. பணத்தை வைத்து துன்யாவிலும் சிறப்பாக வாழலாம், ஆகிரத்தில் சிறந்த இடத்தையும் பறிக்கலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஏழையா இருந்து சொர்க்கம் பெறலாம், ஏழையா இருந்து சொர்க்கம் பெறலாம். உழைப்பையும் பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த குர்ஆன் வசனங்கள் ஏராளம் இருக்கு, ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கிறது. அது குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹர் நேரம் இன்ஷா அல்லாஹ் காயல்பட்டினம் மக்களுக்கு சரியாக 5:16 பாங்குடைய நேரம். அப்படி தானே போட்டிருந்தோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். என்ன 5:16 சரிங்களா? அதுதான் சஹருடைய நேரம். இஃப்தாருடைய நேரம் 6:29 நாளைக்கானது. நாளை கழிச்சு என்னங்கிறது நாளைக்கு இரவு நான் சொல்கிறேன். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.